லோ வந்து இதெல்லாம் ரொம்ப மென்மையோட ட்ரெஸ் இன்னைக்கு போட்டாங்க. எங்கள் வீட்டு லட்சுமிக்கு லோகநாயகி தான் இப்போ பண்ணுற விஷயத்தில் அவ்வளோ டெடிக்கேட்டடாக எல்லா கூட லோகநாயகி ஒட்டு காடிச்சாங்க. மனசாரங்கிறது அப்பா வகையிலும் கொஞ்சம் வாங்க ஒரு சேல்ஸ் பண்ணியிருந்து சொன்னாங்க. அக்கா வந்து வெல்கம் டு SM ஃபேமிலி. மார்னிங் 5 AM பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரிங்க. ஜென்ஸ் எல்லாம் நாங்கள் ரெடியாகி வந்துட்டோம். எஸ்பெஷலி நானுங்க டைமுக்கு ரெடியாகி வந்துட்டேன். நான் லேட்டுன்னு நினச்சிட்ருக்கேன். நீங்கள் வந்து வெல்கம் ஏர்லி என்ட்ரி அப்படிங்கிறீங்க. ஆமாம், நான் ரெடிங்க. ஐயர் வந்து நம்ம ஃபாலோவருங்க. அவர் நீட்டாக சொல்லிட்டு அப்படிங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி டைப்பில் படிக்கலான்னு சொல்லிவிட்டேன். நாங்கள் இதான் எனக்கு சான்ஸ். நான் வந்து இதில் இந்த மாதிரி விஷயத்தில் கமிட்மெண்ட் லெவல் கம்மியாக தான் இருக்குங்க. என்ன சூப்பராக வந்து இந்த ஒரு இது பண்ணுறது யாகம் சாஸ்திரம் நம்ம கணபதி ஹோமம் கிரகப்படுத்து. ஆமாம், இது வந்து ஃபஸ்ட் டைம் என்னை ஃபீல் பண்ண வச்சதுங்க இவங்க தான். அந்த கமிட்மெண்ட் லெவல் அது அப்பாட்டிருந்து எனக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் சின்ன பையன்லேருந்தே சொல்லி வேறு மாதிரி இருக்கும். இல்லை புரியும். ஆனால் அந்த சென்ஸை இப்போ கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் டச் பண்ணிட்டீங்க. சரி, கண்டிப்பாக ரொம்ப கமிட்டடாங்க. அது வந்து பண்ணும்போது நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ஆனால் அந்த ஃபீல் வரல. சரி, ஆனால் நம்பிக்கைன்னு பண்ணும்போது அது ஒரு ஃபீலிங் இருக்கும், நல்லா இருக்கும். தாராளத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இவங்க கான்டாக்ட் நம்பர் நான் போடுறேன். ஸோ அங்கிளும் சேர்ந்து வந்திருக்கிறாங்க. நீங்களும் தாராளத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். அண்ணனுங்க அக்கா எல்லாம் வந்தாச்சு. அண்ணன் ஃபோன்லேயே கேட்டாருங்க, என்ன சங்கர் பண்ணுற நீ பாட்டுக்கு கூப்பிட்ற, கால் அப்படி இருந்ததுன்னு என்ன பண்ணுறது. காலையில் மச்சான் வந்துங்க இந்த ஃபோனில் ஒரு சிம் மட்டும் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. இனி நீ எப்பவுமே சைலண்ட் கமெண்டேட்டருங்க நச்சுன்னு ஒன்று கொடுத்தான். சிம்மு வேலை செய்யலைங்க சித்தப்பா, ஃபோன் வேலை செய்யலிங்க தான். ஃபோனை மாற்றி எத்தனை நாளைக்கு இந்த ஃபோன் இந்த சைலண்ட் கமெண்ட் கொடுக்குறது இனின்றது கொஞ்சம் கற்றுக்கணுங்க. என்ன பவுட்ரு கொஞ்சம் கம்மியாக இருக்குது போல இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா ஜென்ஸ் எல்லாம் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக. ஓம் கிரகப்பிரவேச கடாட்சணாய கிரகப்பிரவேச தேவ கடாட்சணாய. மென்மையோட ட்ரெஸ் இன்னைக்கு போட்டாங்க. எப்பவுமே அடுத்த ஃபங்க்ஷன் அப்போ மென்ஸ் வேறு மென்மையிலேருந்து வருங்கிறது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். விக்னேஷ் ப்ரோ வந்தாச்சுங்க. விக்னேஷ் ப்ரோ வந்து ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே பல ஐட்டத்தை அவரே ரெடி பண்ணுறாருங்க. தேங்க்யூ ப்ரோ. லோகு ஃபஸ்ட் டைம் கொடுத்ததுக்கு இன்றைக்கி தான் நான் பார்க்குறேங்க. விளக்கதீரில் கெடுப்பது சொல்லக விளக்கதே ஜோதியாயுள்ளது பல்லக விளக்கதே பலரும் காண்பது. ஆஜ்யம் திருவத்ரி சம்யுக்தம் வன்னினாம் யோசிதம் ஐயா கிரகானமங்கலம் தீபம் திரையலோக்கியம் திமிராபகம். லோ வந்து இதெல்லாம் ரொம்ப விரும்பும் அப்படிங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனசார பண்ண நினைப்பான். கரெக்டாக அதுக்கு ஆப்போசிட் அந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்துருச்சு. கொஞ்சம் அவங்களோட ரெண்டு பேர்த்தோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுங்க. ஸ்டில் மேரிடாகி எவ்வளோ வருஷத்துக்கு அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் ஆகிருக்கிறேன். ரெண்டு பேர்த்தோட அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப்பில் வந்து வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. அது வந்து எனக்கு சில விஷயங்களில் லோகு நல்லா காம்ப்ரமைஸ் பண்ணுவோம் அப்படிங்க. சில விஷயங்களில் நானும் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேங்க. தட் இஸ் ஆல் அபவுட் லைஃப். எங்கள் வீட்டு லட்சுமிக்கு லோகநாயகி தான் பண்ணணுங்க. அதனால் லோகநாயகி திருப்தியாக செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்க. இந்த பூஜை பண்ணுறதுல அவனுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுங்க எப்பவுமே. எல்லோரும் ஏர்லி மார்னிங் எல்லாம் வந்துட்டாங்க. 4 to 6 போது நான் கொஞ்சம் யோசிச்சுதான் இருந்தேங்க. பட் வெரி சாட்டிஸ்ஃபைடுங்க. மெயினாக இவங்க வந்து ஒரு பயங்கர ஒரு ஃபீல் கொண்டு வர்றாங்க. நான் வந்து நிறையா ஃபங்க்ஷனில் உட்காந்துருக்கேன். எனக்கு இன்க்ளூடிங் எனக்கு மேரேஜ் மற்ற ஃபங்க்ஷன்லாம் கூட இல்லைங்க. மெயின் ரீசன் வந்து அவங்க வந்து இந்த பண்ணுற விஷயத்தில் அவ்வளோ டெடிக்கேட்டடாக பிலீவ் பண்ணுறாங்க. அதனால் அவங்க உள்ளேருந்தே இவ்வளோ டெடிக்கேட்டடாக பண்ணும்போது அது என்னாலே ஃபீல் பண்ண முடியுதுங்க. லோவு வந்து இதெல்லாம் பல வருஷமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாள். பட்டு நம்மளை இன்றைக்கி ஃபீல் வந்து லோவு கொண்டு வர வச்சுட்டாங்க. மெயின் ஹைலைட்டுங்க ஐயர் வந்து உடனே கேட்குறாருங்க, அண்ணா ஸ்டீலிங்க
ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி கொஞ்சம் பால் ஊற்றி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் எதுவுமே கேட்கலீங்க. நல்லா லேட்டஸ்ட்டாக நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குமோ அதை புரிஞ்சுக்கிற டைப்புங்க. சின்ஸ் நம்ம ஃபாலோவருங்காட்டி எல்லாமே என்னோடய டேஸ்ட்டுக்கே அவர் முதலே கேட்டுறாருங்க, அதான் ஹைலைட்டு. நல்லா கிராஸ் வென்டிலேஷனுங்க. மினிமலாக தான் விண்டோஸ் வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா கிராஸ் வென்டிலேஷன் பிளான் பண்ணி தான் நான் வச்சுருக்கேங்க. ஒன்றும் நான் காற்று எப்படி வருதோ அது இந்த மாதிரி நான் டிசைட் பண்ணி வச்சுருக்கேங்க. எந்த பக்கம் காற்று என்ட்ரி ஆகாதோ அந்த சைடு கிழக்க பார்த்துருக்கிற மாதிரியும், எந்த சைடு என்ட்ரி ஆகுமோ அது மேற்க பார்த்துருக்கிற மாதிரியும் பிளான் பண்ணுங்க. எவ்வளோ ஃபங்க்ஷன் நடக்குது கீழே பாருங்கள், எவ்வளோ உங்களுக்கு புகையே இல்லாமல் இருக்குது பாருங்கள். யாரும் கண்ணெறிஞ்ச மாதிரியே தெரியலிங்க, சிம்பிள் விஷயங்க. ஆனால் வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா ஜன்னல் நேர் வைக்கணும், கதவு நேர் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக ராங்குங்க. ஏன்னா நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவுமே நேராக இருக்காதுங்க. ஆறு மழை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெளிவு சுழிவோடு தான் இருக்கும். காற்றும் அதே மாதிரி நமக்கு நெளிவு சுழிவோடு தான் போகும், நேர் போகிறதே நடக்காதுங்க ஆக்சுவலாக. அதாவது இந்த வந்து ஒரு ஏகத்துக்கு வந்து 108 பொருட்கள் மூலிகை பொருட்கள் போடுறோம். இந்த மூலிகை பொருட்கள் ஏன் போடுறோம்னா எல்லா தேவதைக்கும் ஒவ்வொரு தேவதைக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்குது. அந்த மாதிரி 108 தேவர்களையும் நம்ம கூப்பிட்டு இந்த ஏகத்தில் வந்து ஆபாவனம் பண்ணி அந்த பூஜையில் 108 திரவியத்தையும் போட்டு நாம் வந்து ஒரு கணபதி ஹோமம் செய்யணும்னா ஒரு கிரக பிரவேசம் செய்கிறதுக்கு இந்த புகையினால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் பூரா விலகி தெய்வ சக்திகள் வரணுங்கிறதுக்காக தான் இந்த 108 திவ்யத்தை எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து அவ்வளோ புனிதமாக இந்த கணபதி ஹோமத்தை கிரகப்பிரவேசத்தை நாங்கள் செய்கிறோம். ஒரு கணபதி ஹோமம் செஞ்சால் இத்தனையும் செஞ்சால் தான் அது முழு திருப்தியாக இருக்கும். அதுதான் வந்து பூஜையை வந்து நிறைவேறணுங்கிறதுக்காக செய்கிறோம். ஏய் சாமி கும்பிடுறான், விழுந்து கும்பிடு, கீழே விழுந்து நித்யா அந்த வெயிட் விடவே மாட்டாங்க. முதல்ல அதுக்கு பண்ணி இதுக்கு வரலாமான்னு கேட்டுக்கிட்டு இருந்தாவ. எல்லா கூட லோகனை ஒட்டு காடிச்சாங்க. இங்கே வேணுங்கிறத அவளுக்கு பண்ணலன்னு சொல்லிக்கிட்டே கிடத்தா அப்படிங்க. எல்லாமே ஒரு சிங்கிள் டேயில் க்ரீன் டிக் ஆயிடுச்சு. இப்போ கேமரா காமிச்சா மட்டும் போதுங்க. இந்த மாதிரி செட்டப் பண்ணும்போதெல்லாம் எங்கள் அப்பா ஒரு 20 feet டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவார். இந்த கிச்சனுக்குள்ளே இதுக்கு மேலே லேடிஸ் அதிகமாக வரமாட்டாங்க நினைக்கிறது. இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்குங்க. ஏற்கனவே டைரக்ஷன் தெரியாது, நீங்களே வைங்க பரிசுக்கிட்ட வைங்க. 80 வயசு ஆச்சுங்க பாட்டிக்கு, இப்போ விட மாட்டேங்கிறாங்க. பாட்டிட்டு தான் வாங்குவாங்கிறாங்க. தாத்தாவுக்கு 76 பரவாயில்ல, ஆவணா அப்படித்தான் சொல்லுவேன். கொடுங்க, நீங்க கொடுங்க, ஏங்க இல்லை நீ என்ன சொன்ன? அப்பா வர்றாருங்க, அப்பா என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். அதுக்கு தான் அவர் வேற கழட்டிட்டு வாங்க, வர்றதே பெரிய விஷயங்கிறாரப்பா. கழட்டிட்டு வாங்க. கோவத்துண்டுட்டு என்ன வந்தாலும் மாமாட்ட வாங்க, 2 பேரும் சேர்ந்து வாங்கலாம். வாசாமி தங்க பையன் இந்தாங்க, மனசார கொடுங்க. மனசாரங்கிறது அப்பா வகையில கொஞ்சம் வாங்குங்க, வாங்க எடுங்க. அப்பா வகையில எடுங்க விடாதீங்க. நீ எடுங்க, நீங்கள் அப்பா வகையில 1 ரூபாயாவது எடுங்க. அப்பா வகையில 500 ரூபாயெல்லாம் வீட்டில் 10 ரூபா 5 ரூபா இல்லை பெட்ரோல் அடித்தேன். இதையாவது விடுங்க, புது நோட்டு வேணுமா? பொறுப்பு அப்போ உள்ள வச்சுக்கிட்டது. கேமரா விடுற மாதிரி தெரியல. கேமரா விட முடியாது. கேமரா வச்சே 100 ரூபா தான் வாங்கியிருக்கிறேன் நான். ஆமாம், மென்மை ஃபேப்ரிக் ஃபங்க்ஷனுக்கு 2 பேரும் ரெண்டு சாரீ டிசைன் வந்துருச்சுங்க நமக்கு ஃபங்க்ஷனில். ஐயரவங்க 7:30 to 8:30 ஒரு சேல்ஸ் பண்ணியிருந்து சொன்னாங்க.
அக்கா வந்து ஏழைகளுக்கு பண்ணி 8 மணிக்கு பண்ணிடலாம். சரி சரி. தரம் தரும் நாளும் தலைவழியாகவும் தரும் தெய்வம் வடிவம் தரும் வந்தவர்களுக்கெல்லாம் உங்களால் அபிராமி ஒரு 3 நாள் 5 நாள் மாமாட்ட ஆசீர்வாதம் வாங்குறது பெண்டிங்க. மாமா வந்துங்க ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துங்க. நைட்டு குளிர் எடுக்க ஆரம்பிச்சிச்சுங்க மாமா. ஆமாம் ஊராங்க தண்ணி பிடிச்சி வச்சு சொல்லி ஆமாங்க பயங்கரமாக குளிர் எடுக்க ஆரம்பிச்சிச்சுங்க. பெரிய ஆளுங்க மாமா தான் எப்பவுமே ஃபஸ்ட்டு பந்தியில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடுவாருங்க. மாமா ஆரம்பித்தாருன்னா கரெக்டாக டைமிங் நிறுத்தவங்க. அது வந்து கொஞ்சம் சில விஷயங்களில் ஆளுகளை ஹேண்டில் பண்ணுறது அப்புறம் டைமிங் பண்ணுறதுலாம் மாமாட்ட கொஞ்சம் கற்றுக்கணுங்க. நான் மார்னிங் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னெல்லாம் வச்சுருக்குன்னு காமிக்கிறேங்க. பொங்கல், இது வந்து அல்வாங்க. அல்வா வந்து ஒன்லி நேச்சுரல் கலர் மட்டும் தான் இருக்குன்ட்டேன், அதனால் ஃப்ரூட்ஸ் போட்டு அந்த கலரில் பண்ணிட்டாங்க. வடை, பொங்கல் வந்துன்னா வடை மேண்டேட்ரிங்க. அப்புறம் இட்லி, 2 வகையான சட்னிங்க. ஆனியன் ஊற்றாப்பாங்க, நைட்டு பொடி ஊற்றாப்ப போட்டங்காட்டி. அப்புறம் சாம்பார், அப்புறம் வந்து பொங்கல், அப்புறம் வந்து சேமியாங்க. மம்மி வந்து பார்த்தீங்களே திடீர்னு சங்கர் நீ அண்ணன் வீடியோ எடு, வசந்த வீடியோ எடு, அக்கா வீடியோ எடு இப்படி சொன்னால் எப்படியுமே எடுக்கிறது. ரம்யா வீட்டுக்காரர் எடுக்கல, அதனால சொன்னேன். நீ சும்மா எடுக்கிறதுனே பாவம். நான் நார்மலாகவே அவர் எடுத்திருப்பேன் வீடியோ. அவர் வீடியோ எடுன்னு சொன்னால் அவரே தள்ளி போயிட்டார். அந்த பக்கம் கேமரா காமிச்சு அவர் தள்ளி அந்த பக்கம் போயிட்டார். நார்மலாகவே நான் பாட்டுக்கு எடுத்திருப்பேன். இது என்ன அப்பா கேட்குறாருங்க, ஃபைபர் ஜி. இனி எனக்கு டாக்டருக்கு சாம்பிள் பண்ணுற கொடுத்துருக்கு. அப்படி இப்போவே சாம்பிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சா? ஆமாம், லேப் டெஸ்ட் கொடுவோம். இங்கே வந்து இனியா ஸ்ரீகுட்டி வந்துங்க இந்த ஸ்பாட்டையே க்யூட் ஸ்பாட்டாக மாற்றிட்டு இருக்கு. அப்படி தூக்கி போடு, கேட்ச் போடு, கேட்ச். நீ கேட்ச் பிடிப்பியா? புடி, கேட்ச் பிடி, புடி, கேட்சா புடி புடி புடி. பொண்ணுங்க தான் பொம்மை மாதிரி இருக்கிற சைஸில் போச்சு நடக்க ஆரம்பிச்சிடுறேன். இல்லை அதில் ஒன்றும் இல்லை. அது கேமரா பாயிண்ட் தானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இனிமொழின்னு ஒரே ஷாக் ஆகிட்டானுங்க. என்னடா நம்மளோட ஒரு குட்டி புள்ள வந்துருக்குதே அப்படின்னு. இனி யாரா அது? இனியா ஸ்ரீ. வா இந்த பூ பிச்சேரி வா. பூ சும்மா தான் இருக்குது, என்ன பண்ணுது? வா போச்சு மெதுவாக கால் வச்சுக்கணும் இப்படின்னு ஒரு சவுட் விட்டோம்னா எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிக்கிறாங்க. அது பாரு நீட்டாக கால் சைஸுக்கே இல்லைக்குங்க. அக்கா வந்து ஃபஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணியாச்சுங்க வெண்மை ஃபேப்ரிக்கில். மம்மி இந்த மாதிரி மம்மி இந்த மாதிரி கேட்க மாட்டேனா? டார்க் கலர் இருந்தீங்களே, அதெல்லாம் சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் வெண்மை ஃபேப்ரிக் அண்ட் தம்பி. நம்ம கலர் டேஸ்ட்லாம் பாரு அப்பாட்டிருந்து தான் வந்துருக்குது. எப்படி கலர் பிடிச்சிருக்காரு ஷர்ட்டு? சட்டை வேற இல்லை, இது நிறைய பிங்க் தான் இருக்குது. நைஸ். சரி, இப்போ வெண்மை ஃபேப்ரிக்ஸ் இங்கேயே பர்ச்சேஸ் நடந்துருச்சு, அங்கே போகாமல். எல்லாம் ஒண்ணுதான். மகில் கொண்டு வச்சு மகில் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, கவரை மட்டும் விட கொட்டையாக்கி வச்சுக்கலாம். மகில் சிந்துங்க லோ பாட்டு பாட சொல்லி கொடுக்குறேங்கிறான். ஆத்தால பழக்கி விட்டா அவன் பாட்டு பாடணுன்னே சொன்ன மாதிரி சைலண்ட் ஆகிட்டா அப்படிங்க. ஒருத்தருங்க கண் வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு 2 இன்ச்சு ஓப்பன் ஆகுங்க. ஐஸ்கிரீம் வந்துன்னா இந்த வேலையை பண்ணுவானாக்குங்க. 2 மச்சாங்களும் சேர்ந்துக்கிட்டு எனக்கு என்ன ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கேட்டால் 5 ரூபா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துக்கிறானுங்க. புதுசாக கண்டுபிடிக்கிறானுங்க வேறு ப்ராடக்ட்டு. ஏன் சேர்ந்து அதே ஐஸ்கிரீம் தான், அதை கொஞ்சம் இப்படி குத்தி சாப்பிட்டோம்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டு பசங்களுக்கு. அது உள்ளே உருகிட்டு இருக்குதா, கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்குங்க ஒரே ஒரு விஷயம் என்ன எனக்கு பிடிக்காதுனாங்க, திடீர்னு டோட்டலாக வெக்கேட் ஆகிட்ட மாதிரி இருக்கும். அந்த ஃபீல்டுக்கு கொஞ்சம் ரேர் ரெக்கவர் இருக்குங்க. அப்படியே எல்லோரும் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம்
லோவோட அக்கா மட்டும் பேசிகிட்டு இருந்தாங்க லோவிட்ட. சரி கொஞ்ச நேரம் இந்த நேரம் படுத்துக்கலான்னு சும்மா சாயல் அதுவும் தூக்கு அப்படியே தூக்கிட்டேன். எழுந்ததுக்கப்புறம் பார்த்தா நெக்ஸ்ட் டே அவங்களோட டே ஸ்டார்ட் பண்ணணும். நல்லா வாழ்த்துக்கள் சொல்லி கிளம்பிட்டாங்க. ஸோ ஃபார் வெரி ஹாப்பிங்க. நிறைய ஒர்க்கு பெண்டிங் இருக்குது உள்ளுக்குள்ளே. இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு 3 months எதுவுமே உருப்படியாக பண்ணலைங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா யூடியூப்புக்கும் மென்மி ஃபேப்ரிக்கும். ஸோ இனிமேல் தான் இந்த ஆன லேக் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணுங்க. ஓகேங்க, ஐ ஹோப் இந்த விளாக் இதோட என் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். பட் இதனோட சீக்வன்ஸ் வந்து இன்னும் நிறைய இருக்குங்க. மென்மி ஃபேப்ரிக்கு ஏகப்பட்ட SM ஃபேமிலி சப்ஸ்கிரைபர்ஸும் இருக்கிறீங்க. அதனால் வி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரௌடுங்க. எங்களை வந்து ஜஸ்ட் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் எங்களோட ஒர்க்கையும் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது இட் இஸ் வெரி ஃபீலிங் ப்ரவுட் மூமெண்ட்டுங்க. ஒரு 1 yearக்குள்ளே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எங்களால் பண்ண முடிஞ்சது. இந்த பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இதனோட விஷயத்தை நான் கவர் பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் டு ஒர்க் ஈவன் ஹார்டருங்க. ஏன்னா அவ்வளோ பணம் இன்வெஸ்ட் ஆகிருக்குது. அதான் இதை பற்றி ஒரு பெரிய டாப்பிக்குங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி எப்படி ஹேண்டில் பண்ணேன், எப்படி பண்ண முடிஞ்சது, அதை பற்றிலாம் நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேங்க. until then bye from Shankar and SM whole SM ஓட ஃபேமிலி மெம்பர்ஸுங்க. பை. And then body song and there's something new.